கைஸ் இங்கிலீஷில் எஸ்பிஇசி அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்பெக் அப்படிங்கிற இந்த வார்த்தை எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிக்ஷனரியை பார்க்காம இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்ல முடியும். பார்ப்போமா, டெஸ்ட் பண்ணுவோமா? மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் 5-10 வார்த்தை வரை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் 3 பார்க்கும்போது குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 30 வார்த்தையாவது அந்த மாத கடைசியில் நீங்கள் கற்று வச்சிருக்கலாம். ஓகே, ஸோ எஸ்பிஇசி ஸ்பெக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு ஆக்சுவலாக மீனிங் என்ன அப்படின்னா கவனிச்சு பாரு, என்ன உத்து பாரு அப்படிங்கிற மீனிங் தான் ஆக்சுவலாக வரும். இப்போ உதாரணத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ நான் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அப்படி தான். இன்ஸ்பெக்டர்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவர் எல்லா விஷயத்தையும் உத்து பார்க்கணும். அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு இன்வெஸ்டிகேட் எவ்ரி திங் இல்லை. ஸோ அதனால தான் இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தையும். அதே மாதிரி தான் சஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சஸ்பெக்ட். ஸோ லுக் சீக்ரெட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள், சீக்ரெட்டாக கொஞ்சம் உத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. அங்கேயும் பாருங்களேன், எஸ்பிஇசி ஸ்பெக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஸோ அதே மாதிரியா ரெட்ரோஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் அப்படி தான், எஸ்பிஇசி அப்படிங்கிறது வரும் பாருங்களேன். அப்படின்னு ஆரம்பித்தாலே எல்லாம் எகைன் இல்லைனா பேக்குங்கிற மீனிங் ஆக்சுவலாக வரும். ஸோ ரெட்ரோஸ்பெக்ட்டுங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் லுக் பேக், பின்னாடி போய் பாரு மீன்கிறதா அதை ரெட்ரோஸ்பெக்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் ரெஸ்பெக்ட்டும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஇசி அப்படிங்கிறதா வரும். ஸோ இதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா என்ன கொஞ்சம் உத்து பாரு, என்ன ஒழுங்காக கவனி அப்படிங்கிறதான் ரெஸ்பெக்ட். ஆக்சுவலாக நம்ம சொல்கிறோம் மரியாதைங்கிறதே ஆக்சுவலாக அதுதானே. கொஞ்சம் அவங்க யாராவது பேசுனாங்க அப்படின்னா நம்ம அவங்கள கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக மீன் பண்ணுவோம். ஸோ எஸ்பிஇசிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இது ஏதோ லுக் பண்ண சொல்லுது, இந்த வார்த்தை மீனிங் எதையோ ஒன்று லுக் பண்ண சொல்லுதுங்கிறத 50% நீங்கள் உங்களால் ஷார்ப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் பாருங்களேன். ஸோ PROSPECT ப்ராஸ்பெக்ட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் பாருங்களேன் SPEC அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஸோ அப்போ இது என்ன சொல்லுதுன்னா லுக் ஃபார்வர்ட், அதாவது கொஞ்சம் ஃபார்வர்டில் போய் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு லுக் பண்ணு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இதுவும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பல சரக்கு நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ ப்ரீ அப்படின்னு ARYன்னு முடிகிற 2 வார்த்தையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஒரு ரூட் வேர்டு தெரிஞ்சுக்கிறனால நீங்கள் 40 வார்த்தை 50 வார்த்தை கிட்ட டிக்ஷனரி பார்க்காமலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கவலைப்படனா நான் உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் வி பில்ட் அவர் கம்யூனிட்டி டு லேர்ன் அட்லீஸ்ட் 2 words in English. Thank you so much guys. Bye.